அடைய முடியும். கிருபையினால் தகுதி இல்லாதவர்களுக்கு அருளப்படுகிறது தான் அந்த கிருபை. வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படிக்கு இந்த நாளின் காலை வேளையிலே 6வது மாதத்தை முடித்து அடுத்த அரை ஆண்டின் துவக்கம் 7வது மாதம். ஆமென். இந்த வருஷத்தில் அடுத்த அரையாண்டின் துவக்கத்தில் நம்ம எல்லாரும் கேட்க வேண்டியது, ஆண்டவரே உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்தது. நோவாவுக்கோ வென்றால் கர்த்தருடைய கண்களில் என்ன செய்துதான்? ஆமே. நோவாவுக்கு யார் கண்ணில் கிருபை கிடைத்தது? ஆமே, எனக்கும் உங்களுக்கும் அவர் கண்களில் கிருபை கிடைச்சிருக்கு. எஸ்தருக்கோ வென்றால் தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயவு கிடைத்தது. எது கிடைத்தது? தயவு, கிருபை, இரக்கம், காருண்யம் எல்லாம். ஆமேன். இந்த கிருபையை சார்ந்த வேத பகுதிகள், ஆமேன், வார்த்தைகள் தான் அவைகள் எல்லாம். அப்போ இந்த தாவீது ராஜா சொல்கிறாரு, உம்முடைய காருண்யம் என்னும் கேடகம் என்னை பெரியவனாக்கும். நான் எல்லாமே வேர்ட் ஆஃப் காட் தான் சொல்கிறேன். ஒன்றும் நான் என் சொந்தத்திலேருந்து எடுத்து பேசலை. நீங்கள் என் கூட வரணும். ஆமேன். அப்போது அந்த காருண்யம் என்னும் கேடகம் நம்ம கூட இருக்குன்னா கண்டிப்பாக உடைய காருண்யம் என்னும் கேடகம் என்னை பெரியவனாக்கும். ஆமேன். இன்னும் பைபிள் சொல்லுது, கிருபையினால் அழைத்த தேவனை இவ்வளவு சீக்கிரமாக விட்டு விலகுவதற்கு என்ன காரணம்? கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் சொல்லியிருக்கு 1:6. அவர் எப்படி நம்மளை அழைத்தாரா? கிருபையினால தான். என் தகுதி, நம்ம தகுதி நம்மளால் உண்டாகிறது அல்ல. அதுவும் பைபிள் சொல்லுது. ஆமேன். நம்மை தகுதிப்படுத்துகிறவர், நம்முடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறதா. கிருபையினால் நம்மளை ஆண்டவர் என்ன செய்தாரா? கலாத்தியர் 1:6 எல்லாத்தையும் எடுத்து காட்டினா டைம் அவுட் ஆயிரும். அடுத்தாக்கில் எபேசியர் 2:5 சொல்லியிருக்கு, கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். இன்னும் 2:8 சொல்லியிருக்கு, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு. ஆமேன். எல்லாம் கிருபை தான். ஆமேன். எல்லாம் கிருபை, எல்லாம் கிருபை, எல்லாம் கிருபை. ஆமேன். கிருபையினால தான் நிலை நிற்கிறோம். ஆமேன். கிருபையினால தான் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். கிருபையினால தான் அழைக்கப்பட்டோம். ஆமேன். அவருடைய காருண்யம் என்னும் கேடகத்தினால தான் நம்ம பெரியவர்கள் ஆக்கப்பட்டோம். தாவீது ராஜா சொல்கிறாரு, ஆண்டவரே பூமியில் இருக்கிற பெரியோர்களுக்கு ஒத்த நாமத்தை எனக்கு நீர் உண்டாக்கினீர் சொல்கிறாரு. அந்த கிருபையினால் மட்டும்தான் இவைகளெல்லாம் நமக்கு கிடைப்பதற்கு. ஆமே, அவரே நம்மை தகுதியாக்கி இருக்கிறார். ஆமேன். ஆமேன். இன்னும் இதில் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். கிருபை நம்மளால் செய்ய முடியாத ஒன்றை செய்து முடிக்குமா? கிருபை எதை செய்யுமா? நம்மளால் செய்ய முடியாததை எதை செய்து முடிச்சது? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் உங்களால் சொல்ல முடியுமா? ஆமேன். மலடியை பிள்ளைத்தாட்சியாக்கி மகிழ்ச்சியாய் குடியிருக்க பண்ணுகிறவர் மட்டுமல்ல, கன்னியை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி. அப்போ ஒரு கன்னிகையை கர்ப்பவதியாக்க மனுஷனால் முடியாது, சயின்டிஃபிக்கால் முடியாது, மருத்துவ நிபுணர்களால் முடியாது இல்லையா? சொல்லுங்க. ஆமே. அப்போது அந்த கிருபையினால், அப்போ இயேசுவின் தாயாகிய கனத்துக்குரிய மரியாதைக்குரிய அந்த தாயாரை குறித்து வேதம் என்ன சொல்லுது? கிருபை பெற்றவளே வாழ்க. அப்போ செய்ய முடியாததை நம்ம வாழ்க்கையில் செய்து முடிக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன வேணும்? பரலோகம். நான் என் ஜபத்தில் அது பிரதானமான ஒரு ஜபம். என்னை பார்த்து பரலோகம் சொல்லணும், கிருபை பெற்றவளே வாழ்க, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். ஒவ்வொரு நாள் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படிக்கு. எத்தனை இன்னல்கள், துன்பங்கள், இடையூறுகள், வருத்தங்கள், வேதனைகள், மனதை புண்படுத்துகிற காரியங்கள், ஆமே, நம்மை கண்ணீருக்குள்ளாக்குகிற காரியங்கள், நம்மை திகைக்க வைக்கிற காரியங்கள், கலங்க வைக்கிற காரியங்கள். அடிக்கடி ஆண்டவர் சமூகத்தில் சொல்கிற ஒரு வார்த்தை, வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படிக்கு ஆண்டவரே காலையிலே எங்களை திருப்தியாக்கும். ஆமே. அநேகருடைய ஸ்தோத்திரங்களினாலே என்ன பெருகுதான்? ஸ்தோத்திரத்தினால பணம் பெருகுது, ஸ்தோத்திரத்தினால சமாதானம் பெருகுது, ஸ்தோத்திரத்தினால அப்படி சொல்லியிருக்கா? இல்லைங்க. என்ன சொல்லியிருக்கு? ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகுது. அதனால் இந்த கிருபையை குறித்து நல்லா நீங்கள் மனதில் ஆழமாக பதிச்சு கொள்ளணும். நம்ம ரட்சிக்கப்பட்டது நம்முடைய கிரியையினால் அல்ல. ஆமே, அவருடைய கிருபையினாலே
விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்களே, இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. நீங்கள் வாசிக்கணும் வீட்டில் போய், ஓகேயா? எபேசியர் 2வது அதிகாரம் 1 முதல் 8 வாசித்தீங்கன்னா அதில் ரொம்ப விவரமாக சொல்லியிருக்கோம். ஆமென். கலாத்தியரில் இவ்வளவு, அதாவது கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைக்கப்பட்ட நீங்கள் எப்படி இவ்வளவு சீக்கிரமாக அவரை விட்டு விலகி போயிட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆமென். அதனால் இந்த கிருபையை காத்துக்கொள்ள ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் கிருபை தருவாராக. மாத்திரமல்ல, மாயையை பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்களாம். இந்த கிருபையை போக்கடிக்க முடியும். யார் போக்கடிக்கிறாங்க? ஆமாம், மாயையை பின்பற்றுகிற. மேபி யோனா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் அந்த வார்த்தைகள் வரும் நான் நினைக்கிறேன், எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. அடுத்தாக்கில் இன்னும் யாதொரு, நான் அடிக்கடி சொல்கிற ஒரு வார்த்தை அது, யாதொரு கசப்பான வேர் முதல்ல முளைக்குமா, திருப்பி அது எழுமுமா, ரெண்டாவது என்ன செய்யுமா, கலகத்தை உண்டாக்குமா. அதனால் யாதொரு கசப்பான வேர் முளைத்து எழும்பி, அது எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் வரும் நான் நினைக்கிறேன். அந்த பகுதிகளை பிறகு நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. யாதொரு கசப்பான வேர் முளைத்து எழும்பி கலகம் உண்டாக்குகிறதினால் ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாத படிக்கு ஒருவனும். அப்படின்னா கலகம் ஒருத்தனால மட்டும் உண்டாகாது, அப்படி தானே? நமக்குள்ள ஒரு வருத்தம், நமக்குள்ள ஒரு கசப்பு, யாதொரு கசப்பான, அது முதல்ல வேர் விடும், அப்படி தானே? இப்படி ரூட்டு கீழே போயிட்டே இருக்கும். செஞ்சாங்களே, அதை பேசுனாங்களே, இப்படி பண்ணாங்களே, இந்த வார்த்தையை யூஸ் பண்ணாங்களே, இப்படி நடந்ததே. இது ஜெபம் பண்ண கூட நம்மளை விடாது, பீஸ்ஃபுல்லாக பைபிள் ரீட் பண்ண நம்மளை விடாது. ஆமாம் தானே? நம்முடைய வேலையை நம்மளை கான்சன்ட்ரேஷனோட செய்யவும் விடாது. அப்போ யாதொரு கசப்பான வேர் முளைத்து எழும்பி கலகம் உண்டாக்குகிறதினால் ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு அந்த கசப்பெல்லாம் வீசிடணும், தூக்கி வீசிடணும். கசப்பை மனசுக்குள்ளே வச்சுட்டே இருக்கக்கூடாது, அதை வேரோடு பிடுங்கி போட்டுறணும். ஆமென். ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக, ஆண்டவர் நமக்கு இரக்கம் தருவாராக. இந்த பகுதிகளில் என்னோடு கூட சில பகுதிகளை நீங்கள் வாசிக்கும்படிக்கு உங்களை கேட்கிறேன். 114வது பக்கம் பழைய ஏற்பாட்டில் யாத்திராகமம் 33வது அதிகாரம் 12வது வசனம். மோசே, சேர்ந்து வாசிக்கணும். மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீர், ஆகிலும் என்னோடு கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை என்றாலும் உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னது உண்டே. உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும், இந்த ஜாதி உடைய ஜனமென்று நினைத்தருளும் என்றான். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமற் போனால் எங்களை விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதினால் அறியப்படும்? நீர் எங்களோடே வருவதினால் அல்லவா? இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் சேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். நல்ல கவனமா என்னோட கூட சேர்ந்து. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பெயர் சொல்லி. ஆமென். கிருபையினால இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்த கஷ்டமான காலத்தில், கடினமான காலத்தில் கிருபையினால தான் ஆண்டவர் அவனை கருவிலும் பாதுகாத்தார், தாயின் கருவிலிருந்து வெளிப்படும் பொழுதும் பாதுகாத்தார். ஆமென். பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணத்தை உண்டாக்குகிற ஆண்டவர் எந்த அரண்மனையிலே திட்டங்கள் சட்டங்கள் தீட்டப்பட்டதோ அந்த அரண்மனையிலே, ஆமென் ஆமென், கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்குமா, நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யுமா. ஆமென் ஆமென். அந்த அரண்மனையில், சட்டம் தீட்டப்பட்ட அதே அரண்மனையில்
அந்த அந்த சட்டம் தீட்டப்பட்ட எல்லையில் உள்ள அதே இளவரசியை கொண்டு, நான் அடிக்கடி சொல்கிற ஒரு காரியம், நம்மெல்லாம் எபிரேய பெண்மணிகள், யூத குலம், எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்குது. என்னோட ஐடென்டிட்டியை விட்டு நான் என்ன செய்யக்கூடாது, விலகக்கூடாது. எப்போதும் நான் அடிக்கடி சொல்வேன், நான் ஒரு யூதன், நான் ஒரு எபிரேயன். பிள்ளைகளுக்கெல்லாம் ஜெபம் பண்ணது, எபிரேய பிள்ளையாண்டான். அந்த சுலாக்கியத்துக்கும் அந்த பாக்கியத்திற்கும் உரிய கிருபை பெற்ற தேவ பிள்ளைகள் நம்ம. அதனால் எல்லாரும் செய்த மாதிரி நான் செய்ய முடியாது, எல்லாரும் கொண்டு போட்ட மாதிரி பிள்ளைய அந்த நைல் நதியில் போட முடியாது. அதனால் அவள் அழகாக ஒரு பாக்ஸ் செஞ்சு, நாணல் பெட்டியை செஞ்சு, அதுக்கு பிசினும் கீழும் பூசி, நான் சொல்வேன் இயேசுவின் இரத்தத்தை பூசி, கிருபையின் பாதுகாப்பு பேழைக்குள்ள பிள்ளைய வச்சு எல்லாம் மனசில் ஒரு ஜபம் பண்ணி என்ன செய்துட்டா, அது பைபிளில் ஜெபம் பண்ணான்னு சொல்லப்படலை, அழகாக கொண்டு நைல் நதியில் விட்டுட்டு வந்துட்டா. பிள்ளைய அப்படி வளர்த்துருக்கா. அவன் கூட பிறந்த சகோதரிகள், மோசேயுடைய சகோதரி என்ன செய்கிறாங்க, வேகமாக அந்த பிள்ளை என்ன நடக்குது, பிள்ளைக்கு என்ன சம்பவிக்குன்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு தாய் மனம் எப்படி இருக்கும், பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன். ஆகார் அழுத பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, பிள்ளை அழுற இடத்துல பிள்ளை சத்தத்தை கேட்டேன்னு சொல்லி ஆகாருடைய கண்களை திறந்து பக்கத்தில் இருக்கிற நீரூற்றை காணும்படி செய்த நல்ல ஆண்டவர் அவர். அவர் நம்மை காண்கிற தேவன். அதனால் இந்த தாய் அழுத ஆண்டவருக்கு தெரியும். அந்த தாயுடைய எல்லா தாய்மாருடைய அங்கலாய்ப்பு, பிள்ளை அழுற இடத்துல பிள்ளை அழுற சத்தம் எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். மறந்து போக மாட்டார் ஆண்டவர், மறுதலிக்க மாட்டார். இந்த உள்ளத்துக்குள்ளே இருக்கிற அந்த அங்கலாய்ப்பை ஆண்டவர் கவனமாக கவனிச்சுட்டு தான் இருக்கிறாரு. அந்த வனாந்திரத்தில் கைப்பிடித்த கணவர் மறந்து போயிட்டாரு. தானே, இது நமக்கு சப்ஜெக்ட் கிடையாது. ஆனால் இவன் விட்டுட்டு வரும் பொழுது யார் தான் அந்த பிள்ளை எடுக்க, ஏன் இங்கே அவங்களுக்கு அனுகூலமான யாரோ ஒருத்தர் எடுத்திருக்கலாம். அந்த சமயமும் நல்லா கவனிக்கணும். பைபிளில் வேதத்தில் எழுதப்பட்ட வார்த்தையை சொல்கிறேன், சமயமும் தேவ செயலும் ஒருங்கே நேரிட. அவனை உள்ளே போட, அந்த பார்வோனுடைய குமாரத்தை குளிக்க வர, அந்த பாக்ஸு போகிறத பார்க்க, அந்த குழந்தை அழகுள்ள குழந்தை பைபிள் சொல்லுது. அந்த குழந்தையை எடுத்து அந்த அரண்மனையில் வளர்க்கப்படுகிற ஸ்லாக்கியத்துக்கும் பாக்கியத்துக்கும் உரிய எல்லா பிள்ளைகளும் கொல்லப்படும் பொழுது நல்ல மனதில் ஆழமாக பதிக்கும்படி ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். எந்த பிள்ளைகளுக்கு மேலே தேவனுடைய அழைப்பும் அபிஷேகமும், எந்த பிள்ளைகளுக்கு மேலே தேவனுடைய பிரதானமான திட்டமும் இருக்கிறதோ, அந்த பிள்ளைகளை சத்துரு என்ன செய்வான்னா கங்கணம் கட்டி அந்த அழிப்பதற்கு, எந்த குடும்பத்துக்கு மேலே தேவனுடைய அநாதி தீர்மானமோ அவருடைய அளவற்ற திட்டங்களோ இருக்கிறதோ அந்த குடும்பத்தையும் அழிப்பதற்கு, எந்த ராஜ்யத்திற்கு மேலே ஆண்டவருடைய மாறாத ஒரு திட்டம் இருக்கிறதோ அந்த ராஜ்யத்தை அழிப்பதற்கு, தனி மனிதனை, குழந்தைய, குடும்பத்தை, ராஜ்யத்தை, எல்லாத்துக்கும் வேதத்தில் அடையாளம் காட்ட முடியும். ஆனால் ஆண்டவர் அந்த கிருபையினாலே ஒவ்வொருவரையும் பாதுகாத்ததை நம்ம காண முடியும். அந்த மோசையை அழிக்க நினைச்ச பொழுது கருவில் காக்கப்பட்டார். தாயின் கருவிலிருந்து தேவனுடைய சார்பில் விழும்படி ஆண்டவர் உதவி செய்தார். பிறப்பு நேரத்தில் காப்பாற்றப்பட்டவர் மட்டுமல்ல, 3 மாதம் அவளால் முடிஞ்சதை. எப்போதுமே ஆண்டவர் என்னை பார்த்து உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லணும், இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். நம்மோட மேக்சிமம் லெவல் எவ்வளவு ஜெபம் பண்ண முடியுமோ, நம்மால் எவ்வளவு உபவாசிக்க முடியுமோ, எவ்வளவு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி கிருபைகளை வாழ்க்கையிலே பெருக பண்ண முடியுமோ, அவ்வளவாய் செயல்படுவதற்கு ஆண்டவர் வாயில் ஒரு வார்த்தை வரணும், இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். அந்த மோசே அம்மா தன்னால் இயன்றதை அவங்க செய்தாங்க. அந்த மோசே கூட பிறந்த சகோதரிகள் தங்களால் இயன்றதை அவங்க செய்தாங்க. இந்த இடைவெளி பணியாளர்கள்ங்கிறத பற்றி தொடர்ந்து சொல்லிட்டு வரேன். இந்த மோசே உருவாக்கப்பட அந்த மருத்துவச்சிகள் காரணமாக இருந்தாங்க. தானே, ஃபர்ஸ்ட் ரீசன் அந்த மருத்துவச்சிகள், செகண்ட் ரீசன் பேரண்ட்டு, இந்த தாய் அதில் முக்கிய பங்கு. தாய் தானே அந்த 3 மாதம் அந்த பிள்ளைய மெயின் பார்ட் ஆஃப் த
அந்த பகுதியில் அவங்க தான் அதில் செயல்பட்டிருக்க முடியும். வெரி இம்பார்ட்டண்ட் பர்சன் அந்த இடைவெளி பணியாளரில் அந்த மோசே உருவாக்கப்பட. அடுத்தாக்கில் அந்த பார்வோனுடைய அரண்மனையில் உள்ள அந்த இளவரசி. ஆமென், ஆமென். ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். அடுத்தாக்கில் அவள் தான் காரணமாக இருந்தா. தாயவே, அதாவது புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். அந்த சகோதரி அந்த கர்த்தருடைய களத்தில் இறங்கி பணியாற்றுவதற்கு, தேவனுடைய பிரதானமான திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு மோசேயினுடைய சகோதரி அதற்கு காரணமாகியிருந்தாள். ஆமென், ஆமென். அதே அரண்மனையில் வளர்க்கப்பட, நல்லா சொன்ன, கரும்பு தின்றதுக்கு என்ன கொடுத்த மாதிரி? கூலி கொடுத்த மாதிரி. யாராவது கூலி, எனக்கு கரும்பு ரொம்ப இஷ்டம். கரும்பு கொடுக்க யாராவது கூலி கொடுக்கணுமா? கூலி கொடுத்து கரும்பு வாங்குவோம். ஆனால் கரும்பு சாப்பிட்றதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அங்கே? அந்த பிள்ளைய அந்த தாயே வளர்க்க. இதெல்லாம் கிருபங்க, தேவனுடைய அனுக்கிரகம். அந்த திட்டம் அவருக்கு மேலே இருந்தது. ஆமே. அதனால் நல்லா கவனித்து பாருங்கள். யோசேப்புக்கு மேலே ஒரு திட்டம் இருந்தது. அவனை பல விதங்களில் சத்துரு அழிக்க தீர்மானம் பண்ணான், அழிக்க முடியலை. தாவீதுக்கு மேலே ஆண்டவருடைய பெரிய திட்டங்கள் இருந்தது. அவனை அழிக்க சாத்தான் நினச்சான், அவனை அழிக்க முடியலை. ஆமே. மாயையை பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். சிம்சோனுக்கு மேலே ஆண்டவருடைய பெரிய திட்டமும் தீர்மானமும் இருந்தது. மாயையை பின்பற்றினதினாலே தனக்கு வந்த கிருபையை அவன் போக்கடித்து விட்டான். ஆமென். ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டுவாராக. அந்த கிருபைகள் போக்கடிக்கப்படாதபடி நம்முடைய குடும்பங்களுக்குள் ஆண்டவர் கொடுத்த சுதந்திரங்கள் அந்த கிருபையை போக்கடிக்க கூடாதபடி எவ்வளவு பிள்ளைகளுக்காக பிரைஸ் பண்ண முடியுமோ. கடைசி காலத்தில் வந்துட்டோம். பிள்ளைங்களுக்காக கண்ணீர் விட்டு அழுது ஜெபிப்பதை தவிர வேறு மார்க்கம் கிடையாது. ஆமென். ஆவிக்குரிய பிள்ளைகளும், அதாவது நட்சத்திரங்கள் விழுகிற ஒரு காலகட்டத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். நல்லா இருக்காங்க நினைக்கும் பொழுதே சத்தியத்துக்கு செவிசாய்த்து கட்டுக்கதைகளுக்கு விலகி போகிற ஒரு காலகட்டத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். சமாசி பண்ணும் தூதர்களாய் ஆண்டவர் என்னையும் உங்களையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். இந்த இடத்துல மோசே தனக்காக மட்டும் வந்து நிற்கலைங்க. எதுக்கு இதை சொன்னேன் அப்படின்னா, அவன் சொல்கிறான், உடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்ததுன்னா, அவன் நீங்கள் கொஞ்சம் பின்னால் திரும்பி பாருங்களேன், எத்தனை கிருபை. நானும் நினைப்பேன், பிறந்த நாள் முதல், யாக்கோபு சொல்கிறாரு, நான் பிறந்த நாள் முதல் என்னை ஆதரித்தவரும். ஆமென். எவ்வளோ நன்மை, எவ்வளோ கிருபை, எவ்வளோ தெய்வத்துடைய அனுக்கிரகங்கள், அவருடைய காருண்யம், அவருடைய தயவு. ஆமென். அதை நினச்சிட்டு நான் சொல்கிறேன், நான் தனியாக போக முடியான்னு சொன்னேன், ஃபோர்ஸ் பண்ணி நீ அனுப்புனீங்கப்பா. என் கூட இன்னார அனுப்புவே நீர் சொல்லலை. ஆண்டவர் அவனுக்கு வாயா ஆரோன்னு அனுப்புனார். இன்னார அப்போ நீங்கள் சொன்னீங்க, என் கண்ணில் உனக்கு கிருபை கிடைத்து, அதை ரிமைண்ட் பண்ணுறான். எப்போதும் தெய்வ சமூகத்தில் நெருங்கும் பொழுதெல்லாம் வெறுமையாக நெருங்கக்கூடாது. செய்த நன்மைகளை எல்லாம் நினச்சி, செய்த கிருபைகளெல்லாம் நினைக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்ம கண்ணில் கண்ணீர் தான் அவருக்கு காணிக்கையாக்கப்பட முடியுமே தவிர வேறு அவருக்கு பதில் செய்வதற்கான மட்டும் ஒன்றும் கிடையாது. அவ்வளோ நன்மை, அவ்வளோ கிருபை, அவ்வளோ ஈவு இரக்கங்கள். ஆண்டவர் மட்டும் நம்ம கூட இல்லைன்னா நிறைய நேரம் நான் நினைப்பேன், என்னைக்கோ மண்ணுக்கு மண்ணாகி நம்மளை நினைக்காத நேரங்களுக்கு நாம் நடத்தப்பட்டிருப்போம். அவர் கண்களுக்கு கிருபை கிடைத்ததுனால இம்மட்டும் இந்த ஜீவனோட ஒரு தேசத்தில் அந்த ஜீவிக்கிற தேவனை பணிந்து கொள்ள கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் கிருபை செய்திருக்கிறார். அவன் சொல்கிறான், நீங்கள் சொன்னீங்கல்லப்பா, வாஸ்தவம் இல்லையா? அதனால் இப்போவும் நீங்கள் தான் இந்த ஜனத்தை நடத்தும்படி நீ அழைச்சிங்க. என்றைக்கோ நாம் மறித்து போயிருக்கணும், என்றைக்கோ அந்த நைல் நதியில் நாம் ஆண்டு போயிருக்கணும். தாயின் கருவில் வெளிப்படும் பொழுது அந்த அரச சட்டத்தின்படி நான் என்னைக்கோ அதமாக்கப்பட்டிருக்கணும். என் மேலே ஒரு நோக்கம் வச்சு இவ்வளோ நாள் அந்த ஜனத்தை நடத்த என்னை கூப்பிட்டுட்டு, இப்போ எகிப்திலேருந்து நீ கூட்டிகிட்டு இருந்த ஓஞ்சனம் என்னை பார்த்து சொல்கிறீங்களே. நிறைய நேரம் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் நல்ல பெற்றோருக்கு பிள்ளைகளாய் பிறக்க பண்ணினார்.
நமக்கும் நல்ல பிள்ளைகளை பெற்றெடுக்க இரக்கம் பாராட்டினார். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். மனுஷ சித்தத்தினால, புருஷனுடைய சித்தத்தினால பிள்ளைகள் நமக்கு கிடைக்கல. இன்னைக்கு பார்க்குறேன், நிறைய ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸாக பார்க்குறேன். தெய்வத்துடைய ஆசீர்வாதம் என்னங்க? பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். நியூலி மேரிட் கப்புள்ஸ்ட்டு கேட்டால் சொல்கிறாங்க, நாங்கள் என்ஜாய் பண்ணணும், ஜாலியாக இருக்கணும், அதனால் எங்களுக்கு இப்போ என்ன வேண்டாம், பிள்ளையெல்லாம் பெற்றுக்கிட்டு. ஜென்ரேஷன் ரொம்ப ராங் லைனில் போகிறாங்க. நாட் ஓன்லி த ராங் லைன், ராங் டைரக்ஷனில் போகிறதோடு மாத்திரம் இல்லாமல் ராங் சைடில் ஏறி வராங்க. எப்படி வராங்க? ஹைவேஸில் போகும்போது பிள்ளைகள் சொல்கிற வார்த்தையை கேட்டிருக்கிறேன். வர்றதே ராங் சைடு வரான். அப்போ விலகி போகணுன்னு அவனுக்கு தோணலை. அந்த ராங் சைடில் அவன் என்ன செய்து வரான்? ஏறி வரான். இதுதான் ஆக்சிடெண்ட்டுக்கு காரணம். ஏன் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு ஆக்சிடென்சியல் இன்சிடெண்ட்? ஏன் விபத்துக்குள்ளாக்கப்படுகிறோம்? அந்த 4 waysல ரோடுகளில் நடக்கிறது மட்டும் விபத்து இல்லை, குடும்ப வாழ்க்கையில் ஏன் விபத்துக்கள், ஏன் ஆபத்துக்கள், ஏன் கண்ணீர், ஏன் வருத்தம், ஏன் சஞ்சலங்கள், தவிப்புகள்? இந்த காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். அன்னைக்கு மோசே சொல்கிறாரு, இப்படிலாம் கொண்டு வந்தீங்க, நம்ம சொல்லணும், என்னை பாதுகாத்தீங்கப்பா, எனக்கு இம்மட்டும் உதவி செய்தீங்க, எனக்கு இவ்வளோ கிருபைகளை கொடுத்தீங்க, எனக்கு ஜீவன். எத்தனை நேரம் நம்மளுடைய உயிர் பறிபோகிற நிலைமைக்கு போயிருக்கிறோம். எல்லாத்துக்கும் ஒரு நோக்கத்தோடு வச்சுருந்தீங்கல்ல. இப்போ வந்துட்டு இவ்வளோ ப்ராஜெக்ட் நான் முடிச்ச பிறகு என்னை நம்பி ஒரு ப்ராஜெக்டையும் கொடுத்தீங்க. எல்லார் கையிலையும் குடும்பம் என்கிற ப்ராஜெக்டை கொடுத்துருக்கிறாரு. நம்ம நினைக்கிறோம் இங்கே போய் தலையை மாட்டிக்கிட்டு. இல்லை, எதுவுமே தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் இட்ஸ் நாட் ஆக்சிடென்சியல் இன்சிடெண்ட். அவருக்கு எல்லாமே தெரியும். மாட்டிக்கிட்டு முழிக்கிறனே, கஷ்டப்படுறனே, இல்லை, ஒரு ப்ராஜெக்ட். இந்நபரை இங்கே கையில் கொடுத்தா கண்டிப்பாக ரட்சிப்புக்குள்ளே நடத்திடுவீங்க, நீங்கள் கிருபை பெற்றவங்க, ஆமே, பரலோகம் உங்களை கிருபை பெற்றவளே வாழ்க. அதோடு முடிக்கலை, டபுள் எம்பசைஸ். நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், கிருபையின் மேல் கிருபை, மகிமை. அடுத்த ஆசீர்வாதம் மகிமையின் மேல் மகிமை. இந்த ப்ராஜெக்டை என் கையில் கொடுத்துட்டாரு. இந்த பிஹெச்டி முடிக்கிற பிள்ளைகளை கேளுங்களேன், முடிக்க முடியல. அந்த கைடுடைய அழுகிற வாலிபர்களை பார்த்துருக்கிறேன். நான் அந்த பிள்ளைகளை நிறைய நேரம் ஆறுதல் படுத்தியிருக்கிறேன். ஸோ அவங்களுக்கு ஜோமனும் கண்டிப்பாக இங்கே இடத்துல நிறைய பிள்ளைங்கள் டாக்டரேட் முடிச்சு போயிருக்கிறாங்க. சாட்சிகளை கேட்டிருக்கிறேன். எதை சொல்ல வரேன் அப்படின்னா, இன்னைக்கு குடும்பம் என்கிற ப்ராஜெக்டை, வாழ்க்கை துணை என்கிற ஒரு ப்ராஜெக்டை, பிள்ளைகள் என்கிற ஒரு ப்ராஜெக்டை, ஆமே, எல்லாரும் பர்ஃபெக்டாக இருந்தாங்களாங்க. நிறைய நேரம் நான் இதை வாசித்திருக்கேன், நிறைய நேரம் தியானிச்சிருக்கிறேன். இந்த நாட்களில் இதை வாசிக்கும் பொழுதெல்லாம் என் உள்ளம் உடையுது. அவன் சொல்கிறான், இவங்களெல்லாம் நானாக பெற்றேன், சும்மா கிடந்தவனே என்னை கூப்பிட்டு வச்சு எல்லாம் பண்ணுன்னு சொல்லிட்டு இந்த ஜனங்கள் என்னை எப்போ பார்த்தாலும் முறுமுறுத்தாங்க. அவன் மேலே கல்லறிய ரெடியானாங்க. உன்னை மட்டும்தான் அழைச்சாரான்னு கேட்டாங்க, உன் மேலே மட்டும்தான் அபிஷேகம் இருக்கான்னு கேட்டாங்க, உன்கிட்ட மட்டும்தான் ஆண்டவர் பேசுவாரா கேட்டாங்க. நிறைய நேரம் நமக்கு நேரம் அப்படிப்பட்ட வார்த்தைகள் குடும்பத்தில் வரும். என்ன பெரிய இவளா, உனக்கு தான் தெரியுமா, நீ மட்டும்தான் கடவுளோட பேசுறியா, உன் கடவுள் உன்னோட தான் இருக்கிறாரா கேட்குறாங்களா, உன் கடவுள் உன்னோட தான் இருக்கிறாரா, ஏன் இப்படிலாம் நடக்குது, உன் கூட இருந்தால் ஏன் இது நடந்தது, ஏன் இது சம்பவித்தது. வெளியிலையும் கேட்போம், குடும்பத்துக்குள்ளேயும் அந்த வார்த்தைகளை கேட்போம். நீ ஜெபம் பண்ணுறவளா, நீ பைபிள் வாசிக்கிறவளா, நீ பிரசங்கம் பண்ணுறவளா, நீ வேதத்தை கையில் எடுக்கிறவளா, நிறைய வார்த்தைகள். அதே வார்த்தை அவனுக்கு வந்தது. ஆனால் அவர் எப்பெல்லாம் வார்த்தை அவரை நோக்கி அந்த கஷ்ட நேரத்துலலாம் பைபிள் சொல்லுது, மோசேங்க ஆரோனும் தேவ சமூகத்தில் முகங்குப்புற விழுந்தார்கள். எப்படி விழுந்தாங்க? இந்த நெத்தி முழங்கால்ல பட. நம்ம என்ன செய்கிறோம்? உடனே பதிலுக்கு பதில். அவர் வையப்படும் பொழுது பதில் வையாமலும் சத்தம் இல்லாமல் இருந்து பாருங்க, வீட்டுக்குள்ள ஒரு பெரிய கிரியையை நீங்கள் காண முடியும். சும்மா வாங்க, இந்த லட்சக்கணக்கான ஜனங்களை நடத்துறது ஒரு குடும்பத்தை நம்மளால் நடத்த முடியல. நடத்த முடியுதா?
நடத்த முடியலையே, சுத்தமாக நடத்த முடியல. எவ்வளோ கவலைப்படுறோம், எவ்வளோ தூக்கம் கெடுது, எத்தனை வார்த்தைகள் நம்மளை ஹர்ட் பண்ணுது, நம்மளை இருதயத்தை பிளக்குத. ஆனால் எப்பொழுதெல்லாம் அங்கே அவங்களோட பேசுகிறாங்களோ இல்லையோ, நீங்கள் கவனித்து பாருங்களேன், அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரயாணத்தில் கவனித்து பாருங்கள், உடனே உடனே ஆண்டவர் பாதத்தில் போய் விழுவாங்க. உடனே 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 ஆண்டவரும் பேசுவார். அப்படி சார்ந்து கொண்டோன்னா லைக் கங்காரு எப்படி சொல்லுது, எப்படி இருக்கும் கங்காரு குட்டி பார்த்துருக்கீங்களா? எங்கே ஓடினாலும் போகாது. இங்கே வீட்டில் இந்த மங்கீஸ்லாம் கிராஸ் பண்ணுறதை பார்த்துருக்கேன். குரங்கு பிடின்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த வார்த்தை யூஸ் பண்ணலாமான்னு தெரியாது. நீர் என்னை ஆசீர்வதித்தால் வழியே நான் உம்மை போக விடேன். பிடிச்சாலும் பிடி விடக்கூடாது. அவர் நம்மளை பிடி விட மாட்டார். நம்ம தான் நிறைய நேரம் என்ன செய்வோம், கையை உருவிக்கிட்டு ஓடுவோம். போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், என் முற்பிதாக்களை பார்க்கிலும் நான் நல்லவன் அல்ல. போதும், பட்ட பாடு போதும், கஷ்டம் போதும், கண்ணீர் போதும், கவலை போதும், வருத்தம் போதும், வேதனை போதும். உண்மையா இல்லையா? அவர் பிடி விட மாட்டார். நம்ம பிடிச்சிட்டு ஓடுறோம். ஒன்றை மென்ஷன் பண்ண விரும்புகிறேன், நம்ம அவர் அப்படி பற்றி கொண்டா. நிறைய பேருக்கு நான் சொல்லுவேன், பற்றி கொண்டா மட்டும்தான் இன்றைக்கி இருக்கிற இந்த சேலஞ்சில் நம்ம ஜெயம் எடுக்க முடியும். அல்லாமல் நம்ம ஜெயத்தை காண்பது ரொம்ப கஷ்டம். ஆமே, அப்படி அழுதாரு. இதையெல்லாம் நினைவுபடுத்துகிறாரு. இப்படிலாம் என்னையை கூப்பிட்டு கையில் இருக்கிறது என்னன்னு கேட்டுட்டு, கோல் தான் இருக்குன்னே, கீழே போடு நீர், இதெல்லாம் நான் சொல்கிறேன். அந்த தொடர்பு ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாரு. இதெல்லாம் சொல்லி கூப்பிட்டிரு, வந்தீரு, என் கிருபை போதும்னு சொன்னீரு, உன் கூட என் கண்ணில் உனக்கு கிருபை கிடைச்சதுன்னு சொன்னீரு, பெயர் சொல்லி அழைச்சிருக்கிறேன்னு சொன்னீரு, இதெல்லாம் பண்ணிட்டீரு. இப்போ இவ்வளோ தூரம் நடத்திட்டு வந்துட்டு அந்த ஜனம் உம்முடைய ஜனம், உம்முடைய ஜனத்தை நடத்த என்னையை கூப்பிட்டீரு, இப்போ இது ஓன் ஜனம். வீட்டுக்குள்ளே நல்ல பிள்ளையாக இருந்தால் அது அம்மா பிள்ளை அப்பா பிள்ளை, இல்லைன்னா அங்கே ஒரு இது கான்வர்சேஷன் வரும் பாருங்க, உன் பிள்ளைய பார்த்தியா அப்படிம்பாங்க. பிள்ளை தப்பு பண்ணும்போது, நல்லது செய்யும்போது அப்படி சொல்ல மாட்டாங்க, பார்த்தியா என் பிள்ளை. அப்போ என்ன சொல்லுவாங்க தெரியுமா, மார்க் எடுத்தாலோ அது பெரிய ஸ்டேட்டஸில் வரும்போது என் பிள்ளைய பார்த்தியா அப்படிம்பாங்க. ஆனால் அந்த பிள்ளை கொஞ்சம் கீழே போகும்போது என்ன சொல்லுவாங்க, பார்த்தியா உன் பிள்ளைய பார்த்தியா, எல்லாம் நீ பண்ண வேலை. அவக்கு பிள்ளை வளர்ப்பில் அவங்களுக்கும் தான் ஈடுபாடு உண்டு, ஆமாவா இல்லையா? ஆனால் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க, வளர்த்து வச்சுருக்காப்பால் நம்மளை சொல்லுவாங்க. பரவாயில்ல, ஆண்டவர் சமூகத்தில் செய்த நன்மைகளை எல்லாம் நினச்சி நெருங்கி பாதத்தில் விழுந்து அவர்கிட்ட எடுத்து சொல்லுங்கள். அங்கே போய் பேசாதீங்க, இங்கே கொஞ்சம் பேசுங்க. நான் சில நேரம் வீட்டில் ஸ்ட்ரீட் அப்படி முழங்கால் போட சேர் போட்டுக்குவேன், இல்லை காட் பக்கத்தில் போட்டுக்குவேன். இதை செல்லில் பாட்டை சத்தமாக வச்சுக்குவேன். ஜோம் பண்ணுற மாதிரியும் ஜோம் பண்ணுவேன். சில நேரம் ஆண்டவர்கிட்ட பேசுவேன். இப்படிலாம் சொன்னீங்கல்லப்பா, இப்படிலாம் நீங்கள் செஞ்சீங்கல்ல, ஏன் இப்படி இன்னைக்கு இப்படி நடக்குது, ஏன் இந்த என்னை ஃபேஸ் பண்ண வச்சுருக்குறீங்க, எனக்கு தெரியலையே ஆண்டவரே, ஒன்றுமே புரியலையேப்பா, நான் உங்களை மட்டும் சார்ந்திருக்கிறேன். சின்ன வயசுலேருந்து நீங்கள் தான் எனக்கு நம்பிக்கை, உங்கள் முகத்தை மட்டும்தான் நான் பார்த்துருக்குறேன். எப்படி முடியுமோ அந்த தகப்பன் பிள்ளை உறவை வளர்த்துக்கிட்டு, எப்படி ஒரு தகப்பன்கிட்ட போய் கழுத்தை கட்டி பிடிச்சிட்டு, எனக்கு என்ன எங்கள் அப்பா உயிரோடு இருக்கும்போது என்ன கஷ்டம்னா, உடனே எங்கள் அப்பாட்ட போய் எங்கள் அப்பா ரெண்டு காலை ஒதுக்கிட்டு நடுவில் முழங்கால் போட்டு எங்கள் அப்பா 2 கையெடுத்து என் தலையில் கை வச்சு ஓன்னு அழுவேன். சொல்ல மாட்டேன், ஒன்றும் சொல்லாமல் அழுவேன். அம்மா அப்பா சொல்லுவாங்க, என்னம்மா யார் சொன்னாதான் எனக்கு தெரியும், அழுறியே. அதே மாதிரி தகப்பன்கிட்ட ஏசப்பா கிட்ட போய் இப்படி இருக்குது, என் சஞ்சலத்தை உமக்கு முன்னால் ஊற்றுறேன், என் தவிப்பு உமக்கு மறைவாக இருக்கலை, என் கஷ்டம் தெரியும், என் கண்ணீர் தெரியும், எனக்கு இதுக்கு நீங்கள் பதில் செய்தே ஆகணும். ஏன்னா உங்கள் கண்ணில் எனக்கு கிருபை கிடச்சிருக்கு. யாருக்கு தான் கிருபை கிடச்சிருக்கு? எனக்கு. யாருக்கு? அதை மறக்கக்கூடாது. உங்கள் முகத்தை பார்த்து. ஆமேன். அபிகாயிலுடைய முகத்தை பார்த்து தான் அந்த குடும்பம் காக்கப்பட்டது. யோசேப்பின் நிமித்தம்தான் போத்திப்பார் அரண்மனை அவனையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஆமேன். யோபு முகத்தை பார்த்து தான்
அதனால் நீங்கள் அடிக்கடி அந்த மென்ஷன் பண்ணாதீங்க, நான் இல்லை. பாகாலுக்கு முன்னால் முழங்கால் படிக்கிற அது இருக்கிற 7000 பேர் ஆண்டவர் சொல்வார். நான் மட்டும் இல்லை, என் மாதிரி என் லிஸ்ட்டில் ஒரு கூட்டமே அவர் சமூகத்தில் நிற்கி. அது ஆண்டவருக்கு தெரியும். எப்போ பார்த்தாலும் அந்த சுய பரிதாபத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. நானும் தேவனும், தேவனும் நானும், நானும் வேதமும், வேதமும் நானும். கொஞ்சம் நின்று தான் பாருங்களேன். அவன் சொல்கிறார், அப்படிலாம் இருக்குல்லப்பா. அதை தான் இப்போ வாசித்தோம் அந்த கான்வர்சேஷனை. எனக்கு உதவி செய்யுங்க. ஆமென். இப்போ நீங்கள் கைவிட்டுறாதீங்க. இந்த ஜனத்தை இப்படிலாம் விட்டுட்டா முந்தின அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். டைம் ஆயிரும். எல்லாரும் உங்கள் நாமத்தை நிந்திப்பாங்க. எகிப்திலிருந்து அழைத்து வந்த ஜனத்தை கைவிட்டுட்டாருன்னு சொல்லுவாங்க. ஆமென். அப்போ நீங்கள் சொல்லுங்கள், என்னை கிருபையினால் ரட்சித்தீங்க, கிருபையினால் அழைச்சிங்க, கிருபையினால் அபிஷேகித்தீங்க, கிருபையினால் இவ்வளவு நாளும் அந்த புது உடன்படிக்கையின் பிள்ளையாக இருக்க உதவி செய்தீங்க. இன்னைக்கு ஒரு கஷ்டம், ஒரு துயரம், ஒரு அவமானம், ஒரு நிந்தை அப்படின்னா எல்லாரும் என்ன செய்வாங்க? உம்முடைய நாமத்தை மட்டும் தூஷிக்கிறது இல்லை, என்னையே என்ன செய்வாங்க? அவமானப்படுத்திடுவாங்க. ஆமென். அதனால் நினச்சி கொள்ளுன்னு சொன்ன பொழுது, ஆண்டவர்கிட்ட போய் நின்ன பொழுது, ஆண்டவர் அவன் நிமித்தம், மோசேயின் நிமித்தமாக அந்த ஒட்டுமொத்த ஜனத்துக்கும், இஸ்ரவேல் ஜனங்களுக்கும், தவறி போனாலும், விக்கிரக ஆராதனைக்குள்ளே போனாலும், ஆமென் ஆமென், தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்தாலும், மோசே முகத்தை பார்த்து, ஆமென், என்னுடைய கண்களில் உனக்கு தயவு கிடைத்தது என்று சொன்னீரே, பெயர் சொல்லி அழைத்தேன் சொன்னீரே, ஆமென் சொல்லிட்டு எல்லாம் கேட்குறாரு. இப்போ இதுக்கெல்லாம் அடையாளம் என்னென்னாப்பா? நீங்கள் எங்களோடு கூட வருவதனால், நீங்கள் இல்லாமல் இந்த இடத்த விட்டு நான் மூவ் ஆக மாட்டேன். சொல்லுங்கள், நீங்கள் ஒவ்வொரு நாள் காலையிலையும் சொல்லுங்கள். நல்லா முழங்கால் போட முடியும்னா முழங்கால் போடுங்க. இல்லை நின்று தான் ஜெபம் பண்ண முடியுமா? சின்ன வீடு, வசதியே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரு சாட்சி கேட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்ட வீட்டில் உள்ள ஒரு தம்பி, அவனுக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசை. ஆனால் டாக்டருக்கு போகிறதுக்கு அவனுக்கு எந்த வசதி வாய்ப்பும் அவனுக்கு கிடையாது. ஒவ்வொரு நாளும் என்ன செய்வானா, ஸ்கூலுக்கு போக முன்னால் அந்த டோருக்கு பின்னால் நின்று ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவான். பண்ணும் பொழுது அந்த டோருக்கு பின்னால் நின்று சொல்வானா, ஆண்டவரே நான் டாக்டராக விரும்புகிறேன், எனக்கு உதவி செய்யுங்க, நான் டாக்டராக விரும்புகிறேன். இதுதான் அவனுக்கு வேறு தெரியாது. ஆனால் காலங்கள் நடுவில் கர்த்தர் அவனை நல்ல ஒரு மருத்துவ நிபுணராய் மாற்றினதை வாசித்தேன். எங்கனாலும் அவர் ஜபத்தை கேட்கிறவர், எப்படி ஜபம் பண்ணினாலும் ஜபத்தை கேட்கிறவர். ஜபத்தை விட்டுறாதீங்க. ஆமென். அவன் தன் ஜனத்துக்காக நிற்கிறான். ஆண்டவர் அவன் கையில் கொடுத்த ப்ராஜெக்டை நல்லா முடிக்கணும் என்னை நம்பி. ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை காத்துக்கொள். எதை செய்யணும்? காத்துக்கொள். அதை விட்டுறாத. அது தகுதி இல்லைதான். அது எப்போ தகுதி ஆகுது? கிருபையினால் தகுதி ஆகுது. வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி காலையில் கிருபையால் உன்னை திருப்தி ஆக்குறேன். ஸ்தோத்திரத்தினால உன் குடும்பத்தில் கிருபை பெருகுது. உன் பிள்ளைக்காக ஸ்தோத்திர பலி செலுத்துறதுனால பிள்ளை வாழ்க்கையில் கிருபை பெருகுது. பிள்ளைகளுக்காக சில நேரம் ஒரு பயம் வரும் பொழுது 91ஆம் சங்கீதத்தை பிள்ளைகள் பெயரை சொல்லி சொல்லி வாசிப்பேன். ஒரு பாஸ்டர் நினைக்கும் போது ஒரு பயம் வரும் பொழுது 91ஆம் சங்கீதத்தில் பாஸ்டர் பெயரை சொல்லி 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 வாசிப்பேன். அது இப்போ பைகாட் ஆயிட்டில்ல. அதனால் நான் எங்கே இருந்தாலும் அந்த வசனத்தை சொல்லி 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 அந்த மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களுக்கு யார் மேலே எனக்கு பயம் வருது, நம்ம ஒப்புவித்து ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே, இந்த கலக்கம் பயம் நம்மளை விட்டு போயிடும். ஆமென். அடிக்கடி 121வது சங்கீதம், எனக்கு ஒத்த ஆசைபுரம் பர்வதங்களுக்கு நேராக கண்களே. அப்பவும் இந்த பயங்கள் வரும்பொழுது இதெல்லாம் சொல்லுவேன். ஆமென். அதனால் அந்த காலை வேளையில் தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிறோம். செஞ்சதெல்லாம் முதல்ல நினைங்க, அழைப்பை நினைங்க, ரட்சிப்பை நினைங்க. ஆண்டவர் கொடுத்த அந்த ப்ராஜெக்ட், இன்னைக்கு என்ன ப்ராஜெக்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காரு? குடும்பம். அவனுக்கு லட்சங்களை கொடுத்தாரு, அவனை எக்யூப் பண்ணாரா இல்லையா? அவனுக்கு அரண்மனை வாழ்வும் தெரியும்,
வனாந்திர வாழ்வும் தெரியும். பவுல் சொல்கிறார், எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். ஆமே. அதனால் இன்னும் நம்பி கொடுத்த சின்ன சின்ன ஊழியங்கள், ப்ராஜெக்ட், அசைன்மெண்ட்டை முடித்தா தானே நமக்கு இன்டர்னல்லையும் பாஸ் ஆகணும், எக்ஸ்டர்னல்லையும் பாஸ் ஆகணும். ரெண்டுலேயும் பாஸ் ஆனால் தான் ப்ரமோஷன். இல்லைன்னா சொல்லுங்கள், டீப் ப்ரமோஷன். என்னது? ஆமாம் தானே? அந்த டீப் ப்ரமோஷன் யாருக்கும் வேண்டாம். அந்த ப்ரமோஷன் ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் தருவாராக. அதனால் எவ்வளவு திறப்பில் நிற்க முடியுமோ, எவ்வளவு முகம் முழங்காலில் பட ஜெபம் பண்ண முடியுமோ, எவ்வளவு ஆண்டவரை நோக்கி கதற முடியுமோ, எவ்வளவு ஸ்தோத்திர பலியிட்டு குடும்பத்துக்குள்ள கிருபையை பெருக்க முடியுமோ. ஆமே ஆமே. வருங்காலங்களை குறித்து மகிழுகிறாள், பைபிள் சொல்லுதா? ஆமே. தன் வீட்டாருக்கு இரட்டைப்புரை உடுத்தி இருப்பதால் குளிருக்கு பயப்படாள். ஸ்தோத்திரத்தினால பலிபீடம் கட்டியிருக்கிறேன். இன்னைக்கு தகர்க்கப்பட்ட பலிபீடங்கள் செப்பனிடப்படுவதாக. ஸ்தோத்திர பலியிடங்கள், துதி பலிபீடங்கள், ஆமே, அதற்கு இஸ்ரவேல் என்று பெயரிடப்படுவதாக. ஆமே. யாக்கோபு ஆண்டவர் பேரை மாற்றி இஸ்ரவேல். ஆமே ஆமே. அப்போ கிருபை பெற்றவளை வாழ்க. ஒரு கன்னிகை கற்பவனாகி ஒரு குமாரனை பொறுவ வீட்டுக்குள்ள இரட்சகர் பிறப்பார். ஆமே. மலடியை மட்டுமல்ல, அந்த கிருபையினால கன்னிகை கூட கற்பவதியாக முடியும். வீட்டுக்குள்ள இரட்சிப்பின் திட்டம் நிறைவேற்றப்பட முடியும். இரட்சகர் வீட்டுக்குள்ள பிறக்க முடியும். ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. ஆமே. அந்த கிருபையை சார்ந்து கொள்ள ஆண்டவர் உதவி செய்யட்டும். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தணும். ஒரே ஒரு பகுதியை என் கூட சேர்ந்து வேகமாக வாசிக்கணும். ஆதியாகமம் 20வது பக்கம் 19 சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாரும் வாசிக்கணும். உமது கண்களில் உமது அடியானுக்கு கிருபை கிடைத்ததே, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். மலைக்கு ஓடிப்போக என்னால் முடியாது, தீங்கு என்னை தொடரும். கண்டிப்பாக ஆண்டவர் ஒரு ஆலோசனை கொடுக்கும் பொழுது முடிகிறதா செய்ய சொல்வார். இவள் தன்னால், ஒரு 5 minutes எடுத்துக்கிறேன், இவள் தன்னால் என்றதை செய்தாள். முடியாததை அவர் கையில் கொடுத்துருங்க. உங்களால் முடிஞ்சதை மட்டும் செய்யுங்க, மீதியை அவர் பொறுப்படுத்தா பட்சிக்கிறவனிடத்துலேருந்து பட்சணம் உண்டாகும். எங்கே சட்டம் தீட்டப்பட்டதோ அங்கே அழிக்க எத்தனமாக்கப்பட்ட அந்த பாத்திரம் அங்கு உருவாக்கப்படும். இஸ்ரவேல் ஜனத்தை அழிக்க திட்டமிடுற எல்லா திட்டங்களும் அந்த எல்லையிலே கேன்சல் ஆகும். ஆமென். அதனால் ஆண்டவருக்கு ஆலோசனை சொல்கிறவங்களா நானும் நீங்களும் இருக்கக்கூடாது. மாயையை பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை என்ன செய்கிறாங்க? போக்கடிக்கக்கூடாது. ஆமென். நல்லா பாருங்க, சொல்கிறாரு, அம்மது கண்களில் கிருபை கிடைத்தது. அதனால் கேட்குறாரு, அதோ அந்த ஊர் இருக்கிறதே, நான் அதற்கு ஓடி போகத்தக்கதாய். அது எங்கே இருக்கான்? ஏன்னா ஆண்டவருக்கு தெரியாது. பார்த்தீங்களா? எங்கே இருக்கான் அவருக்கு தெரியல. ஆண்டவருக்கு இவர் என்ன சொல்கிறாரு? ஆமாம், ஆலோசனை சொல்கிறாரு. சின்னதாக இருக்கான். இதெல்லாம் கேட்டாரா? அது முன்னால் பாருங்கள், 15வது வசனத்தை பாருங்கள். கிழக்கு வெளுக்கும்போது அந்த தூதர் லோத்தை நோக்கி, பட்டணத்துக்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் 2 குமாரத்திகளையும் அழைத்து கொண்டு போய் என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள். அவன் தாமதித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையை, அவன் மனைவியின் கையை, அவன் 2 குமாரத்திகளின் கையை பிடித்து அவனை பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு. இதுதான் கர்த்தருடைய ஆலோசனை, இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. அதுவும் சும்மா சொல்லிட்டு போல. என்ன செய்கிறாராம்? மனைவி கைய, பிள்ளைகள் கைய எல்லாத்தையும் பிடிச்சு என்ன செய்தாராம்? பட்டணத்துக்கு வெளியே கொண்டு வந்து நிறுத்தி, சமபூமியில் எங்கேயும் நிற்காத, ஜீவன் தப்ப ஓடிப்போ. செய்திருக்கணுமா இல்லையா? அதுக்கு தான் இவ்வளோ ஆலோசனை அவர் கொடுக்குறாரு ஆண்டவருக்கு.
ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், அவர் செயலில் மகத்துவமானவர். பக்தன் சொல்கிறாரு, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை ராக்காலங்களில் துதிப்பேன்னு சொல்லி. ஆமென். எப்போதுமே அவர் சொல்கிறத அப்படி கேட்டோன்னா நமக்கு ஆசீர்வாதம், இல்லைன்னா கஷ்டம்தான். அந்த அதிகாரம் பின்பகுதிகள்லாம் பார்த்தா ரொம்ப பயமாக இருக்கும். இதில் 21வது வசனம், அவள் ஓட சொன்னதுக்கு பாருங்களேன், அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து, இதெல்லாம் நமக்கு ஒரு அடையாளம். இவைகள்லாம் திருஷ்டாந்தங்களாக எழுதப்பட்டிருக்கிறது. பின்னிட்டு பாராதே, சமபூமியில் எங்கும் நில்லாதே, ஜீவன் தப்ப ஓடி போனால் இதைத்தான் செய்திருக்கணும். மனைவி என்ன செய்தாலாம்? பின்னிட்டு பார்த்து, இன்னைக்கு வரைக்கும் இருக்கும். பாச சொன்னாங்க, போயிட்டு வந்து உப்பு தூணாளா. இங்கே பாருங்கள், அடுத்தாக்கில் 29வது வசனத்தை வாசிக்க சேர்ந்து வாசிக்கணும். தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும்போது தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை தாம் கவிழ்த்து போடுகையில்